ஸோ என்னத்துக்கு எங்களை அடிமைப்படுத்தணும், என்னத்துக்கு எங்களை ஓட விடணும், என்னத்துக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் பாட்டுக்கு எங்களை விட்டுருந்தா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் அப்பா கூட வாழ்ந்துக்கிட்டு ஏழைப்பட்ட குடும்பம் இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். ஸோ எங்கள் அப்பா என்ன செஞ்சார். ஸோ ஒரு ஆள் மேலே சொந்தமாக ஒரு ஆள் மேலே பழியை போட்டு நீங்களே கொண்டுட்டு அப்புறம் அவங்க அம்மாவை அடித்தாங்க. அவங்க அம்மாட்ட நகை வாங்கினார். என்னது தண்ணி அடிக்க காசு இல்லாமல் அடித்து காசை பிடுங்குறாரு. ஸோ நல்லா யோசித்து பாருங்கள். இதுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் போய் சொல்லி என்னத்துக்கு இந்த வேலையை செய்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் சாட்சிக்கு இருக்கேன்னா எங்கள் அப்பா 10 வருஷத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான், அது வேகமாக கூட அடிக்கல. ஆனால் அதே வச்சு கேட்பார் மேய்ப்பார் எல்லாமே. இன்றைக்கி என்ன ஒரு வாரத்தில் எப்படியும் 5-6 டீப்பு அடிச்சிடுறீங்க. எப்படியும் என்ன காமிக்கணுன்னா நான் குடும்பத்துக்கு லாய்க்கில்லை, தண்டை சோறு, புருஷனை பார்க்க தெரியாது, பிள்ளைங்களை பார்க்க தெரியாது, பிள்ளைங்களுக்கு லாய்க்கில்லை, அப்படி சுற்றணும், வீட்டு வேலைக்கு லாய்க்கில்லை. ஸோ பரவாயில்ல, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. உண்மை இல்லைன்னா என்னத்துக்கு தேவையில்லாமல் இதை செஞ்சு உங்களுக்கு என்ன தான் கோவம், என்ன தான் ஆத்திரம் எனக்கு தெரியல. இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயும் அம்மா அப்பா குடும்பம்னா முக்கியம். ஏழைப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் பணக்கார குடும்பமாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குடும்பம் முக்கியம், அம்மா அப்பா முக்கியம். ஸோ எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் போய் சாப்பாடு தேடிட்டு வருது, ரிசைக்கிளிங்கு போத்தை பிடிக்கிட்டு வருது. நானும் போவேன். எப்போயாச்சும் டயர்டாக இருந்தால் வீட்டில் இருக்க சொன்னால் அவர் தேடிட்டு வருவார். ஸோ அவர் தேடிட்டு உணவு சாப்பாடு போடுற இடத்துல நீங்கள் அவரை கொண்டுட்டு உங்களுக்காக 4 மடங்கு 5 மடங்கு வேலை செய்ய வைக்கிறீங்களே, சரியா தப்பா? ஸோ இது நான் காமிக்கணும். ஸோ யார் சொல்லிக் கொடுத்தா, எதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதில் அர்த்தம் இருக்குது. di dalam sepi pipi pamat jual topi sudah koyak, pamat jual tempoyak soyabin. Tempoyak sudah basi, pamat jual nasi sudah enak, pamat jual anak sudah hilang, pamat jual gelang. நகை மட்டும் இல்லை, மேபி போலீஸ் கேஸ்க்கு விலங்கா கூட இருக்கலாம். பாமா ஜுவல் கில்லாங் நகை மட்டும் இல்லை, நகை கடையும் சரி, விலங்கு போலீஸ் கேஸ்க்கு. கில்லாங் sudah patah paman jual getah sudah putus, pamat terus mampus. ஸோ இது என்னன்னு தெரில. நான் சின்ன பிள்ளையில் கற்றுக்கிட்டது, யார் கற்றுக் கொடுத்தா, எவர் கற்றுக் கொடுத்தா. ஏன்னா இன்றைக்கி 1008 பொய் இருக்குது, அதை விசாரிக்க முடியல. இன்றைக்கி புக்கில் எழுதினாலே, புக்கில் நான் சாட்சிக்கு எழுதினாலே கண்ணில் பார்க்குறவ கண்டிப்பாக கெட்டவன். இல்லைன்னா ஏன் பேசக்கூடாது, எதுக்கு பேசக்கூடாது தெரியல. அப்புறம் pamat terus mampus, pusapa postman mentol tolak lapa laksa apa sepak apa pacik apa cicak apa cawan 1 apa 1 2 3 4 5 6 7 8 9 10 10 apa tembak. ஸோ மென்தோல் நீங்கள் சொல்கிறது ஒன்று லைட்டு கடையும் சொல்லலாம், இன்னொன்று ட்ராக்கில் செஜு அது கூட சொல்லலாம். ஸோ இதில் யார் சொல்லிக் கொடுத்தா, எதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இதில் அர்த்தம் இருக்கோ இல்லையோ. ஸோ இது பாமாட்னு கூட எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த பாமாட்னு சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நாங்கள் சேப்பு விளையாடுவோம். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது மீடியா, ஸோ பிஸ்னஸ்ஸு, லாஜிஸ்டிக்கு,
ஜாமான். ஸோ வேர்ல்ட் மொத்தமாகவே என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் வந்து இது வந்து தமிழ்நாடுக்கு எதிராக பேசலை, தமிழ்நாடு வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க பொறாமை அப்படின்னு நான் வந்து சொல்லலை. தயவு செஞ்சு ஸோ எங்கள் அப்பா மேலே வந்து பொய் சொன்னா பட்டா ஸோ காஜாங்களை வந்து ஆசிரமத்துலேருந்து வந்து குவாங்களை வந்து மஞ்சள் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ ஊற்ற சொன்னால் நானும் வந்து அங்கே 1 மாதம் கூடாச்சு குவாங்க்கு வந்து. அப்போ எங்கள் 2வது மாமா பெரிய மாமா வந்து கோபி மாமா, அவர் வந்து பந்துலாட்ட டீம் வச்சுருக்காரு. அவங்க மக வந்து டென்டிஸ்ட்டு. ஸோ தென்மோ டத்துமா உனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கு நாங்கள். ஸோ எனக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லை வேண்டாத பிரச்சனை. ஸோ போய் 1 மாதத்தில் 2வது மாமா வந்து இப்போ ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அத்தை பெரிய அத்தை சொன்னது, ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம சண்டையா பிரச்சனையா என்னமோ பானையில் வந்து தண்ணி பிடிச்சி மோப் பண்ணாங்களாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால 2 ஆம்பளை பையனுங்களை கூப்பிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி பெரிய பிரச்சனை வந்து எஸ்டேட்டில் உடனே வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ண வேணாம். அதாவது என் வீட்டுக்காரர் யார் சொல்லி கொடுத்தா தெரியல. இந்த 2 டீமில் வந்து நடுவில் ஒரு ஆள் வந்து பெரிய ஆள் இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று பெரிய ஆள் இருக்கணும். ஸோ நீ வந்து மோகமாமனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதை வந்து அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்களே 2 பிள்ளையோட, நீ மோகமாமா. ஏன் அந்த 1 மாதம் நான் வந்து அவர் அங்கே இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பேசலை. அது என்ன பழக்கம்? ஒரு ஆள் மேலே வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றி பிரச்சனை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி க்ராஷ் ஆகி பிரச்சனைலாம் போயிட்டு வந்தோடனே ஸோ எப்படி வந்து இங்கே வந்து சரியான வந்து ஆக்ஷனை வந்து எப்போ எடுக்கணுமோ போயிருக்கேன். அங்கே போய் 2 வாரம் அப்போ கூட சொல்லியிருக்கலாம், 2வது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க 2 ஆம்பளை பையனுங்க அப்படியே சொல்லியிருக்கலாம். அவர் வந்து சுங்கைபுலூவில் வந்து கிளாஸ் ஃபேக்ட்ரி வேலை செய்கிறாரு. சுங்கைபுலூவில் ஆப்போசிட் டு சுங்கைபுலூ ஹாஸ்பிட்டல். ஸோ பக்கத்தில் வந்து ஆர்மி கேம்ப் இருக்குது. அப்போ சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சிவம் போஸ்ட் பண்ணி போய் முடித்தோடனே வான்னு சொன்னோன்னே போய் ஃபெயில் பண்ணோன்னே 18 வயசு 19 வயசு நிச்சயம் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு 3 மாதத்தில் கல்யாணம். அங்கேருந்து வந்து பிரிக்ஃபீல்டில் ஃபைல் எடுத்துக்கிட்டு சிவம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், என்னோடய ஆஃபீஸ் கேர்ள்ஸு மிஷின்கே அவங்களுக்குலாம் தெரியும், எனக்கு தான் தெரியாது. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே ஜஸ்ட் கூட்டாளியா எத்தனை வருஷம் வரல, நீ ஃபார்ம் 3 15 வயசில் விட்டுட்டு போனேன். எத்தனை வயசு 19 வயசு 16 17 18 19. ஸோ 5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ஸோ கையில் ஃபைல் வச்சுருந்தா என்ன செய்கிறேன்னு கேட்டேன். ஸோ இன்சூரன்ஸ் செய்கிறேன்னா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு தெரியும், நிச்சயம் பண்ணியாச்சும் தெரியும், இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அனுப்பிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ 5 வருஷம் சென்று நீ வந்தால் நான் ஃபார்ம் 5 முடித்தோன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நீ 5 வருஷம் சென்று எப்போ கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். ஸோ வந்து காதலிக்கிறான்னு சொல்லி அவன் வந்து வேலை இல்லையா வெட்டி இல்லையா, அவனும் வந்து 6ஆம் தேதி கம்பம்போலில் இருக்கான். வேலை இல்லையா வெட்டி இல்லையா படிப்பு இல்லையா, அதனால் அவன் தரத்தை பார்த்து படிப்பு இல்லை ஏழை கூலி வேலை செய்வான் அப்படி சொல்லிட்டு என் வீட்டுக்காரை பார்த்து நான் வாங்கிட்டேன். என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நிச்சயமாக ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்து நீ அழுந்துக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது சிவம். நீ வந்து அன்றைக்கே வந்து நான் சொல்லும்போது போய் முடிச்சுட்டு வந்தேன். இத்தனைக்கும் நான் வந்து தனியாக பேசலை, லஞ்சுக்கு மிலேஷனுக்கு கிளம்பி போகிறோம். அவனும் வந்து அங்கே ரோடு தாண்டுறான். ஸோ பக்கத்துலேயே என் மிலேஷனுக்கு பள்ளிக்கோட லட்சுமி தேவி கிறிஸ்டின் சுனிதா பக்கத்து டேபிள்லே தான் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பேசுகிறேன்னு. ஸோ நான் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கிட்டையும் நம்பர் கேட்டேன். ஆஃபீஸ் நம்பரு நான் கொடுத்துட்டேன், மிஷினுக்கு ஆஃபீஸ் நம்பரு இந்த நம்பர் தான் இருக்குது, நான் வந்து ஃபோன் பைக்கில் அப்படி சொன்னோன்னே கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ வந்துடு, நிச்சயம் பண்ணுவேன் வேணாம், அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துடு. நான் சொன்னேன், இப்போ வந்து நீ செய்ய சொல்கிற தெரியுமா, அன்றைக்கே வந்து இப்போ போய் முடித்தோன்னே வந்திருந்தேன்னா அது வேறு கணக்கு. ஓகே, உன்னை காதலிச்சுட்டு வேறெல்லாம் வந்து லவ் பண்ணேன்னா அது வந்து துரோகம். இன்றைக்கி வந்து அதே துரோகத்தை வந்து நீ நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் ஆகும்போது நீ வரல. நானும் எவ்வளோ பார்த்துட்டு கேட்டேன், தெரியல 5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் நினச்சேன் நீ வந்து ஓகே உனக்கும் ஒரு லைஃப் இருக்கும், உனக்கு லவ் பண்ண கல்யாணம் பண்ணிப்பிடும் அப்படி சொல்லிட்டு இது. ஸோ
எப்படி வந்து சொல்கிறீங்க? ஒரு பையனை வந்து ஏமாற்றி படிப்பில்ல, கூலி வேலை செய்கிறான், ஸோ கடுப்பாக இருக்கான், ஸோ லவ் பண்ணிச்சு. ஸோ இன்னொரு ஆளை பார்த்தோன்னே, காடிலாம் பார்த்தோன்னே, விசா கட்டு பார்த்தோன்னே அங்கே சாஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு? நீங்கள் பார்த்தீங்களா? நான் போய் பின்னால் ஓடி போய் லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ லவ் பண்ணி காசு இருக்குது அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இஷ்டப்படி நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ நியாயம் கிடைக்கல. ஸோ நடந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எஸ்டேட்டில் எங்கள் மாமாவை கேட்டுக்கலாம், என் வீட்டுக்காரை கேட்டுக்கலாம், என் குடும்பத்தை கேட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்து அதே மாதிரி தான் மேஷனுக்குள்ள நான் வந்து 6 மாதம் 7 மாதம் ட்ரெயினியாக இருக்கேன். ஸோ ரிசப்ஷன் வந்து ஆக்சுவலி வீல்சேர் இடுப்போட வேலை செய்யாது, ஆம்பளை. அவனும் அப்படி தான். நான் வந்து எதார்த்தமாக எடுத்துக்கிட்டேன். என்னடா இது கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங், சைனீஸு கிறிஸ்டியனு, வீல்சேர் இடுப்போட வேலை செய்யாது, வாட் அப்படின்னு கேட்டேன். பேர் மறந்துட்டேன். காய். அப்போ I got enough money, I'm capable to look after you. You no need to work, and then no need to look after because I'm using wheelchair. I can manage myself. You no need to take care. Just share your love with me. I said, you people all, guys all crazy already. I already working here, already 7 to 8 months already. So why now only you asking? These 7 months, 8 months, what you all doing? Why never propose to me? ஸோ அப்போ வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டேன், ஒரு சிரிப்பாகவும் இருந்துச்சு, ஒரு நார்மலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அது என்ன நிச்சயம் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அந்த நேரத்தில். ஸோ உங்களுக்கு உண்மையாலே வந்து என்ன வந்து வாழ்க்கை வீணாக போகுது, இவன் எடுத்தானா அதோட வாழ்க்கையை வீணாக்கி விடுவான். ஸோ அதுக்காக அந்த பிள்ளைய வந்து தடுக்கி இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்குறோம் இல்லையே. நீங்கள் வந்து செய்யணுன்னா, நான் எப்போ வேலைக்கு போனேன்னா 1 மாதத்தில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், 2 மாதத்தில் போட்டுருக்கலாம். அதே மாதிரி தான் சிவம். போய் முடித்தோடனே நீ வந்து பார்த்துருக்கலாம். அதை என்ன ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ எப்படி பழி போகுதுன்னா, அப்போயே வந்து நாங்கள் வார்னிங் கொடுத்தோம். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நிச்சயம் பண்ணிவிட்டு 6-7 மாதம் செஞ்சு நான் விளாட்றீங்களா? சும்மா ஒரு ஷோ. சரி பரவாயில்ல. அப்புறம் நாங்கள் சொன்னோம் அப்பயே, வேணாம் அவன் வந்து நல்லா பார்க்க மாட்டான், தரதில்லை, குடியை கெடுத்துருவான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லி கூட அது கேட்கல. அது என்ன வந்து 1 மாதம் ஆச்சு கூவாங்களே எங்கள் மாமா வீட்டில், 1 மாதம் 2 மாதம் ஆகுது. அப்போல்லாம் நீங்கள் செய்யாது. அது என்ன வந்து தண்ணி ஊற்றி அதை ஊற்றி பெரிய கேஸ் ஆகி எஸ்டேட்டே பேச வச்சு எல்லாம் ஒரு நெட்வொர்க்கோட வேலை. ஸோ 1 மாதத்தில் சொல்லாது. ஸோ இதெல்லாம் நடந்து அப்புறம் சும்மா நாங்களும் வந்து வார்னிங் பண்ணோம், அதுதான் கேட்கல, அது வாழ்க்கையை அதிகம் கெடுத்துக்குச்சு. அதே மாதிரி தான் இந்த சிவமே விட்டுட்டு வந்துடு, அவன் வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் சொல்கிறாங்க. அவனே வந்து கூப்பிடும்போது விட்டுட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி பாரு, அவன் புருஷன் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். ஏன்னா ஏழைன்னு சொல்லி தூக்கி போட்டு படிப்பில்லை, கூலி வேலை செய்கிறான் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துச்சுல. அதனால தான் வந்து இன்றைக்கி அது கஷ்டப்படுது கூலியாக. புருஷன் வந்து பார்க்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி பற்றியா 1-3 காதலிச்சுவேன். சிவம் ராம்தாஸ் தர்மா ஸ்கூலு. சுஜிக்கெலாம் தெரியும், சுஜித்ரா நாயர், சுபா நாயர்லாம். ஸோ இன்றைக்கி பற்றியா அவன் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு படித்த மனைவி, நல்ல ஒரு வேலை, நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை, இன்றைக்கி நல்லா இருக்கான் வாழ்க்கையில். என்ன நீங்கள் ஸோ ஒரு பொய் சொல்லணும், பொருந்து சொல்லணும், இல்லைன்னா ஒரு வாக்கியம் சொல்லணுன்னா என்னைய எதிர்த்து என் மேலே பழிய போகிறதுக்கு ஸோ நேரம் வச்சு கேட்கணும். எதுவுமே இல்லை. அப்புறம் அதே மாதிரி தான் மியூசியன் கேட அந்த வீல்சேர் ரிசப்ஷன். ஸோ நானும் 6-7 மாதம் அங்கே வேலை செய்கிறேன். நீ அப்போல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாமல், அப்போ கூட எனக்கு வந்து மென்டலியாக வந்து எதுவுமே வந்து தோணலை. என்னடா இது, இங்கே வந்து நிச்சயம் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்து அப்படியே நான் விளையாட்டுத்தனமாக சொன்னேன். why you don't want to propose ready? Do you think I see people whether they are handicapped or they are rich or they are shorter than me or are not capable of look after themselves? Not like that, but you should propose to me earlier. This 6-7 months what to do done. Now I register ready,
engaged ready in 3 more months I am going to marry now only propose. ஸோ இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? ஸோ வாய் ஸோ உங்களோட எண்ணம் என்ன? நாங்கள் வந்து வார்னிங் பண்ணணும், வாழ்க்கையை மாற்ற சொன்னோம், அவனை விட சொன்னோம். ஸோ அங்கேயே விரட்டப்பட்டிருக்கு, இங்கேயும் விரட்டப்பட்டிருக்கு. பட் யூஆர் ஷோவிங் லைக் ரொம்ப நல்லவங்க, எல்லாத்தையும் நீங்களும் இங்கிட்டும் செஞ்சு அங்கிட்டும் செஞ்சு அங்கிட்டும் செஞ்சு ஸோ கடைசியாக வந்து நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி காமிக்கிறீங்க. எது செஞ்சாலும் வந்து ஒரு டைம் கணக்கான டைமில் செய்யணும். ஸோ எல்லாமே டூ லேட் ஆகிடுச்சு, பெரிய கதையாகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து 6-7 மாதம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து அப்பயே மாற்றி விட்டோம் லைனை, இதுதான் கேட்கல, அங்கே தான் வேணும்னு சொல்லிச்சு. ஸோ இன்றைக்கி கஷ்டப்படுது. ஸோ ஓகே ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏழை பையனை காதலிச்சு படிப்பு இல்லை, கூலி வேலை செய்கிறான், ஃபார்ம் 3 ஃபெயிலு. அவனை காதலிக்கும் போது அவனை விட்டுட்டு காடி விசா கட்டு, அதான் சொல்கிறேனே, விசா கட்டுனே என்னன்னு தெரியாது, பேங்க் கட்டி பார்த்ததில்ல, நீங்கள் விசா கட்டுறீங்க பார்த்துச்சு. ஸோ இவனை கல்யாணம் பண்ண நல்லா வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், பணம் இருக்குது, நல்லா வேலை செய்கிறான் அப்படி சொல்லிட்டு அங்கே மாறிட்டேனா. ஸோ எது சொன்னாலும் வந்து நியாயமாக சொல்லுங்கள், எது வந்து திட்டம் போட்டாலும் நியாயமாக திட்டம் போடுங்க. மேப்பார் இல்லை அங்கேருந்து கொண்டு வந்துச்சு 4 ஹவர் கேரளேருந்து இங்கே வந்து 4 ஹவர் தூரம் வந்துடுச்சு. மேப்பார் இல்லை. ஸோ அங்கே போனாலும் வந்து விரட்டி அடிக்கிறீங்க, ஆசிரமக்குள்ளே விட்றதில்ல, யாரையும் பார்க்க விட்றதில்ல, யாருமே என்னை சம்மந்தப்பட்டு நீங்கள் விட்றதில்லை. இப்போ ஓட 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 விரட்டி தான் அடிக்கிறீங்க தவிர பஸ் விட்றதில்ல, கம்மிட்டி விட்றதில்ல, எஸ்டேட்டுக்கு போக விட்றதில்ல, அங்கே போனோன்னு அசுமா சீக்கு கொடுக்குறது. ஸோ இம்ப்ளான்ட் போட்டிருக்கோம், நம்மளுக்கு வந்து உட்காந்த இடத்துலையே வந்து எழுத வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் நல்ல மாதிரி காமிக்காதீங்க. எனக்கு தெரியும், இதில் 46 வருஷமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு திருத்திக்கோங்க. யாராச்சும் வந்து நியாயமாக உள்ளவங்க பார்த்தா என் இம்ப்ளானை தவிர ஒரு கெட்ட நெட்வொர்க் இது, இம்ப்ளானை தவிர பொய், பித்தலாட்டம், கொடுமை, திருடிடுச்சு, இதெல்லாம் வந்து ஒரு கேஸு. மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிருக்கீங்க, 1 கிலோ நகை எங்களோட நகை. ஆனால் இஷ்டத்துக்கு வந்து மேப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எங்கள் சொந்தக்காரங்களாம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பழி போடுறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, 40 வயசில் நெஞ்சொடி கொடுக்கும்போது என்னை விட்டுருங்க, நீங்கள் தான் திருடன். அதுவும் எனக்கு உடம்புல இருக்காங்கன்னு தெரியாது, உடம்புலேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் நான் யூடியூப் சர்ச் பண்ணலேருந்து வந்து கவர்மெண்ட் வந்து டிவி, எலக்ட்ரிக்கல் ஜாமான், ஃபேனு, வாஷிங் மிஷினு, ஸோ எல்லாத்துலேயும் போய் முட்டி போட்டு கெஞ்சிட நெஞ்சொடி 42 நாள் எம்சி கொடுத்தேன். என்னை விட்டுருங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் தான் திருடன், நான் வந்து திருடி இல்லை, நான் உழைச்சதெல்லாம் என்னோடய சொத்து, நீங்கள் தான் எங்கள் அப்பா கொண்டீங்க, என் குடும்பத்தை பிரிச்சிங்க, நீங்கள் தான் எல்லாமே என் வாழ்க்கையில் செஞ்சது, இன்றைக்கி வந்து பகடை ஆடிக்கிட்டு இருக்கீங்க. போய் வாஷிங் மிஷினை முட்டி போட்டு கெஞ்சிறேன், ரூமில் முட்டி போட்டு ஓடாத அக்கௌண்ட்டை கெஞ்சிறேன், ரேடியோட கெஞ்சிறேன், ஸோ டிவியை வந்து கெஞ்சி ஸ்க்ரூவே கழட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாமான்டியும் ரைஸ் குக்கரு, ஓடாத ரைஸ் குக்கர் இருந்துச்சு, அதுக்கே போய் கெஞ்சிறேன். நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால் நான் எல்லாம் பொதுவாக கேட்குறேன், எடுத்ததுனா எடுத்துகிட்டு போங்க, எனக்கு பணம் நீங்கள் என்னென்ன வந்து இன்றைக்கி எங்கிட்ட அடிச்சிங்களோ பொய் சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பங்கட்டில் இருக்கிறனால, மேபி பவர் இருக்கிறனால உங்களை எல்லாமே நம்புகிறாங்க. ஸோ பரவாயில்ல, பழியை வந்து நானே போட்டுக்கிறேன். நீ தான் திருடன், ஆனால் பழியை வந்து என் மேலே போட்டுட்டு என் சொத்து நான் எடுத்து நான் திருடின மாதிரி காமிக்கிறேன். பரவாயில்ல, சொத்து வேணாம், பணம் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து வேண்டியது என் குடும்பமோ என் பிள்ளைங்களும், இதை ஒண்டி சேர்த்து வைங்க. நான் ஸோ இதுக்கு மேலே வந்து நான் விட போகிறது இல்லை. நீ யாரோ ஏதோ என்னமோ ஒன்று யார் இங்கே ஃபேமஸாக, இல்லை பெரிய இடத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களா, இல்லை ஊருக்கு சம்மந்தப்பட்டவங்களா, இல்லை விடுதலை புலியா, இல்லை ஆமியா, இல்லை என்ன வேணாலும் இருங்க. தப்பு வந்து எங்கள் பக்கத்து இல்லைன்னா யாருமே வந்து இன்றைக்கி வந்து பழி போடக்கூடாது. நான் என்ன கொடுமை, அடி, உத, நகை, தேவடியா பட்டம்,
எது வாங்கினாலும் போயிடுது, சம்பளம் எடுத்தாலும் போயிடுது. எல்லாம் இப்போ வந்து திருட்டு பழைய போட்டு 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 சாப்பிடக்கூட ஆசைப்பட்டதை முடியாமல். ஸோ என்னைக்கு வந்து எங்கேயும் என் குடும்பம் போதும், எனக்கு பணம் வேணாம், சொத்து வேணாம், நீங்கள் எடுத்ததும் வேணாம், எனக்கு என்ன சேரணுமோ அதுவும் வேணாம், என் பிள்ளைங்களையும் என் புருஷனையும் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி என்னைக்கு வந்துட்டீங்க இடமன்னு இந்த 5 வருஷமாக என் வாழ்க்கையை திருப்பியும் அதோடு இன்னும் 10 மடங்கு குடும்பம் பண்ணிங்களோ, சொந்தமாக வந்து தற்கொலை பண்ணி மருந்து குடித்து சாப்பிட்ற மாதிரி, அதாவது லாக்டவுன் திறக்கிற கட்டி சிங்கப்பூர் லாக்டவுன் திறக்கிற கட்டியும் என்னாச்சும் பண்ணி சாவடிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் கொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி அம்மா வந்து கேரளில் கொண்டு போய் பார்க்க விடாமல் 6 மாதம் பேச விடாமல் நீங்கள் அவங்க சாட்சியை வந்து மறைக்கிறதுக்கு, அதாவது எவிடன்ஸ் 2 பேர் இருந்தோமா உண்மை வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு அந்த 6 மாதம் பார்க்க விடாமல் அப்படி கொண்டுட்டீங்க எனக்கே தெரியாமல். ஸோ கொன்னா திருப்பியும் வந்து சீக்கு கொடுத்து ஏதாச்சும் கொன்னா நீங்கள் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ என் குடும்பத்தில் பிள்ளைங்களை வச்சு புருஷனை வச்சு ஸோ பிரித்து 4-5 வருஷம் சென்று 2வது மகளை கொடுத்து அதோட இம்ப்ளான் இப்படி அது வந்து எனக்கு எதிர்த்தான், அதனால் அம்மா செத்துடுவாங்க அப்படி சொல்லி சொந்தமாக தற்கொலை இல்லைனா கத்தி எடுத்து குத்திக்கணும், ஜெயிலுக்கு போகணும், ஒன்றுக்கு ஒன்று செத்துடணும். ஸோ ஒன்றே என் மகளை வந்து சண்டை போடும்போது தேவிடி அப்படின்ற அப்படின்னு நான் பச்சையாக தான் பேசுவேன். அது அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ நகை வாங்கினாலும், எப்போ சம்பளம் எடுத்தாலும், எப்போ என்ன வாங்கினாலும், தோடு வாங்கினாலும், வளைய வாங்கினாலும், மோதிரம் வாங்கினாலும், ஸோ இதே மாதிரி தான். கொடுக்கலன்னா வெளியே போய் தேவையா அது இதுன்னு கத்தி ஸோ எடுத்து கொடுத்தோன்னே, ஸோ அது ஓவராக போச்சுன்னா ஒன்றே நான் கத்தி எடுத்து அவங்கள குத்தணும், இல்லைனா அவங்க கத்தி எடுத்து என்னை குத்தணும். ஒன்றே அவங்கள குத்தி நான் ஜெயிலுக்கு போகணும், இல்லைனா என்னை குத்தி நான் செத்து. அப்படி செய்கிறீங்கன்னா உங்கள் தப்பை உணர்ந்துருங்க. குடும்பத்தில் வந்து கும்மி அடிக்காதீங்க. இவ்வளோ நாள் நான் கேட்டது என்னோட உரிமை, என்னோடய சொத்து, என்னோடய குடும்பம், என்னோடய பிள்ளைங்க, என்னோடய புருஷன். இதுலேயும் திருப்பியும் பூந்து விளாண்டிங்க, போட்டோஸ்டப் பண்ணிவிட்டு வைரல் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து எங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோட விஐபிலாம் வராங்களோ கையை எடுத்துகிட்டு நான் செத்துடுவேன். அப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பி வரேன்.